ஹலோ அவெஞ்சர்ஸ், டூம்ஸ்டே படத்தோட கேஸ்டிங்கை மால் ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ணி இன்டர்நெட்டை ஃபயர் ஆக்கி விட்டாங்க. சில பேரை காணோம், பட் தேர்ஸ் எ கேட்ச். அதை அப்புறமா சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் மெகுல் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் மார்வல். ஸ்டார்டிங்கே நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோடைய தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ தாள் தான் இந்த படத்தில் அவெஞ்சர்ஸை லீட் பண்ணுவாரோன்னு தோணுது. பிகாஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆளாக காட்டுறாங்கனால லீட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்டிங் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஓஜி அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த 6 பேர், அதில் இவர் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்காரு. அதை வச்சு நான் அவர் கெஸ் பண்ணுறேன், பார்ப்போம். ஆனால் படத்தில் இது மட்டும் கேஸ்டிங் கிடையாதுன்னு சொல்லப்படுது. அதை லேட்டராக பார்ப்போமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா சாம் வில்சன் இருக்கிறாப்புல, ஆண்ட்மேனு, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் குரூப்பு மொத்தத்தையும் இறக்கிட்டாங்க. தண்டர் போல்ட்ஸில் டாஸ்க் மாஸ்டரை தவிர எல்லாருமே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் மாஸ்டரை போட்டு தள்ளிடணும்னு தோணுது. தண்டர் போல்ட்ஸ் அது இப்பயே லீக் பண்ணி விட்டானுங்க, நிறைய பேர் அதை சொல்லிட்டாங்க. பட் எனிவேஸ், அதுக்கடுத்து நம்ம நாமோர் இருக்காப்புல, ஷாங்ஷி, ஷுரி, நியூ ஃபால்கன், அதாங்க இந்த கேப்டன் அமெரிக்கா சாம் வில்சனுடைய சைட் கிக் அவரு. அதுக்கப்புறம் எம்பாக்கு இருக்காரு, லோக்கி இருக்காருங்க. அப்படின்னு இப்படி மாசா போற டைம்ல இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாக எக்ஸ்மென்ல இருந்து நிறைய பேரை போட்டிருக்காங்க. ப்ரொஃபெக்ஸ் இருக்காப்புல, மேக்னெட்டோ இருக்காப்புல, பீஸ்ட் இருக்காப்புல, நைட் கிராரர் இருக்கிறாருப்ப, மிஸ்டிக் இருக்கிறாப்புல, சைக்ளாப்ஸ் இருக்கிறாப்புல, கேம்பிட்னு சொல்லி முடியறப்ப நம்ம புது டாக்டர் டூமான ஆர்டிஜேவை காட்டி முடிக்கிறாங்க. முடியறப்ப ஆர்டிஜே பெருமூச்சு விட்டாரு இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு. இதுக்கே இப்படின்னா எப்படி ஒன்றும் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி மார்வல் ஒரு ட்வீட் போட்டுருந்தாங்க. அதை அப்புறமா சொல்கிறேன். எனக்கு இது பார்த்தப்ப, இந்த கேஸ்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் எங்கடா அல்க காணோம், எங்கடா ஸ்பைடர் மேனை காணோம் அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. பட் தேர்ஸ் அன் ஆன்சர். அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நினைக்கிறேன் ஆர்டிஜே வந்து கேட்டிருப்பாரு, இவ்வளோதானா இதுக்கப்புறம் இது இல்லையாங்கிறப்ப மார்வல் ஸ்டூடியோஸ் என்ன போட்டிருப்பாங்கன்னா, தேர்ஸ் ஆல்வேஸ் ரூம் ஃபார் மோர்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வர வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இல்லை. அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்ஃபினிட்டி வார் மாதிரி தாங்க பண்ண போகிறாங்க. சில பேர் அந்த குரூப்பாக பிரிக்கிற மாதிரி யங் அவெஞ்சர்ஸ்னு ஒருத்தனுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்கள காணோம். இந்த கேஸ்டிங் லிஸ்ட்லேயே காணோங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்களும் இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்க முடியும், வாய்ப்பே இல்லை. டூம்ஸ்டே ஒரு பெரிய படம் அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துதான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அதான் கேஸ்டிங் வைஸ் கொஞ்சம் குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த ஹல்க்கு, ஸ்பைடர்மேன்லாம் ஆளை காணும் இந்த லிஸ்ட்டில். என்ன தம்பி தேடுற? இல்லைங்க, இங்கே எட்டர்னல்ஸ்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, எங்கன்னு தேடுறேன். இப்ப என்ன தேடுறீங்க? இல்ல இங்க 3 ஒருத்தர் இருந்தான், அவனா எங்கன்னு தேடுறேன். ஸோ எப்பயும் போல வீடியோ லேட்டு தான், காலேஜ் போயிட்டேன், அதனால பெருசா அதை கவர் பண்ண முடியல. இப்பதான் வந்து கவர் பண்ணேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அவ்வளவுதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவெஞ்சர்ஸ். அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப?